நம்ம இன்னைக்கு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ரெசிபியா இருக்கும். எல்லா விதமான சாதம் கூடவும் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார், இப்படி எல்லா வெரைட்டியான ரைஸ் கூடவும் இதை வச்சு சாப்பிடலாம். என்னைக்காவது நம்ம காய் பொரிக்க முடியலைன்னா இந்த வடகம் இருந்ததுன்னா போதும், சட்டுன்னு பொரிச்சு வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க அரிசி மாவோட அளவு 1 கப் அளவு இருக்கும். கிராம் அளவில் சொல்லணுன்னா 1/4 கிலோ அளவுக்கு மாவு இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு சன்னியில் நல்லா ஜலிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது எதுக்காக பண்ணுறோன்னா உப்பு எல்லா இடத்துலையும் படணும், அதே மாதிரி கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது, அதுக்காக தான். இப்போ மாவை நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும். இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நமக்கு பிசைஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதுக்காக. தண்ணி ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சூடு முழுமையாக ஆறணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம கையில் பிசைகிறது அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்துருச்சு, நல்லா வெது வெதுப்பாக இருக்குது. இப்போ இந்த மாவை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இதுக்கு நம்ம சிலிண்டர் ஷேப் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பூரி கட்டையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளுக்கும் நம்ம ஷேப் கொடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கலரில் பண்ண போகிறேன், தனித்தனி கடாயில் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் ரெட் கலர் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு ஸ்டவ்வில் நான் க்ரீன் கலர் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை கலர்ஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 உருண்டைகள் மட்டும் இந்த ரெட் கலர் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். மீதம் இருக்கிறத நான் க்ரீன் கலர் தண்ணியில் சேர்க்க போகிறேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் கலர் இல்லாமல் பிளெயினாக ஒயிட் கலர் அப்பளமாக கூட பண்ணலாம். இப்போ இது முழுமையாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ நான் 2 கலரில் தயார் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் க்ரீன் கலரும் ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ண பாருங்கள். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் காஞ்சி வரும். வெயில் நல்லா அடிக்குதுன்னா ஒரு நாள் காய வச்சா மட்டும் போதும். ஒருவேளை வெயில் அந்தளவுக்கு அடிக்கலைன்னா 4 நாள் கிட்ட காய வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் வெயில்லையும் காய வைக்கலாம். இந்த அப்பளத்தை ஃபேன் காற்றுக்கு கீழேயும் காய வைக்கலாம். இதுக்கு வெயில் தான் தேவை அப்படின்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். பிங்க் கலர் அப்பளம் கட் பண்ணி தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ காய வச்சிடலாம். இதே போல் க்ரீன் கலர் அப்பளத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம்.
இந்த மாதிரி பரப்பி வச்சு தான் காய வைக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெயில்லையோ ஃபேன் காற்றுலையோ காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து வெயிலில் தான் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு முழுமையாக காஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த அப்பளத்தை பொரிச்சு காமிக்கிறேன். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பளத்தை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த அப்பளம் வந்து நம்ம அரிசி வடகம்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சோன்னே சொல்ல மாட்டாங்க, கடையில் வாங்கினது போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு 1 இயர் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையான போது நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாதத்து கூடவுமே இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த வெயில் காலத்தில் இந்த அப்பளத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.